கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறான் அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? கண்ணுக்கு தெரிகிறதா? இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய் இசையின் உருவம் தெரிகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? அற்புதமான இந்த சிந்தனையோடு இந்த பதிவை துவங்குறேன். பாருங்க, திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர் மறைந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 13 வருஷம், இதில் ஒரு 38 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் கூட அவர் எந்த பக்கம் போனாலும் எந்த டாப்பிக்கு போனாலும் பேசுபடுற பொருளாக இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எம்ஜிஆரை பற்றி அவர் ஆன்மீகவாதியா நாத்திகவாதியான்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஒரு கட்சி தலைவர் திருநீர் பூசின உடனே அதை அழிச்சிட்டார் பரபரப்பாக. ஏற்கனவே இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி முதல்வராக இருக்கிறவர் கூட தெரியும், ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு அது மாதிரி ஒரு திருமணம் இட்ட உடனே அதை அதை அழிச்சிட்டாரு. அழித்த உடனே அது கூட ஒரு பெரிய பொருளாக ஆயிடுச்சு. என்னென்னா, இங்கே என்ன ஆன்மீகம் என்பதே என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஓட்டு அரசியலாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள் பிரித்து இதை பிரித்து இவங்க மத அரசியல் பேசுகிறாங்க, இவங்க மதமாற்ற அரசியல் பேசுகிறாங்க, இவங்க மதமற்ற அரசியல் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட குளறுபடிகளை இந்த அரசியல் குழப்பிட்டாங்க. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு வார இதழில் அந்த வார இதழுடைய ஆசிரியர் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதினார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 75 ஆண்டுகால அரசியலாக தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்து மத துவேஷத்தை பரப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்து மதம்னாவே அது ஒரு அரசியல் துவேஷத்தை எழுப்பி கிளப்பி ஒரு சிறுபான்மையிற்கு ஒரு எரிச்சலை ஊட்டி அவர்கள் மேலே ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சியை ஊட்டி ஒரு அரசியலை பண்ணிட்டாங்க. அந்த அரசியலை முதல்ல பதிலடி கொடுத்தவர் திரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை இருந்தார். அதாவது இந்து மத அந்த துவேஷத்தை பரப்புனதும் அந்த கட்சியை எதிர்த்ததும் அதை முதல்ல துணிவாக அந்த முகத்திரையை கிழித்ததும் திரு எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாராட்டி அந்த கட்டுரை எழுதியிருந்தது. அந்த துக்ளக் அந்த புத்தகத்தில் தான் அவங்க பாருங்கள், கடந்த ஜூன் 12ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், மதுரையில் ஒரு ஆன்மீக மாநாடு நடத்தினாங்க. அது அரசியல் மாநாடு தான் அவரே சொல்கிறார். என்ன தான் ஆன்மீகம்னா அரசியல் எல்லாத்துலேயுமே இப்போ அரசியல் பரவிடுச்சு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், மேன் இஸ் எ பொலிட்டிக்கல் அனிமல். அதாவது மனிதன் என்பவன் ஒரு அரசியல் பிராணி. இப்போ இந்த அரசியலை தவிர்த்து யாருமே எதை பேசினாலும் அரசியல் தவிர்த்து போகவே முடியாது. ஆன்மீகம் கூட இன்றைக்கி அரசியல் ஆயிடுச்சு, அப்படித்தான் ஆயிடுச்சு இன்றைக்கி நடைமுறையில். அந்த வகையில் அவர் சொல்கிறார், இந்த 75 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒரு இந்து மத துவேஷத்தை கிளப்பி அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, மத நம்பிக்கை மூட எதிர்ப்பு, மூட நம்பிக்கையினுடைய எதிர்ப்பு, சமூக சீர்திருத்தம், பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு வாய்ஜால பித்தலாட்டத்தை முதல்ல அதை பதிலடி கொடுத்து அந்த முகத்திரையை கிழித்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு அவர் பகிரங்கமாக எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, அவருக்கு சான்றெல்லாம் கொடுக்குறார். அந்த சான்று பாருங்கள், ஒரு 4 அதாவது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 1983 திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆங்கில ஹிந்து பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்தது வந்திருக்குது, அவர் சொன்னது வந்திருக்குது. அது சொல்கிறார், அவர் இந்து மதத்தில் இருந்து எல்லா மதத்தினுடைய சமயங்களையும் நாம் எல்லாமே சமமாக கருதுறது தான் உண்மையான ஆன்மீகம். அந்த வகையில் இப்போ மதத்தை பரப்புறது மட்டும் இல்லை, மதத்தை இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பிரயத்தனப்படுற அந்த விஷயங்களெல்லாம் கேட்குற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவரே சொல்லி, இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட வேண்டும். ஏன்னா சமூகத்தில் கலைகள் நிறைய இருந்திருக்குது. அந்த கலைகளை நாம் கலைக்கணும்னா, அந்த கலைகளை பிடுங்கணும்னா இவங்க ஒன்றுபடணும். அது மட்டும் இல்லை, அவரை இந்து அறநிலைத்துறையினுடைய நிதியை இந்து கலாச்சாரத்தை பரப்புவதற்கும் ஆன்மீகத்தை பரப்புவதற்கும் மட்டுமே நாங்கள் பயன்படுத்தோன்னு பகிரங்கமாக சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சிறுபான்மை பெரும்பான்மையும் பிரிக்காமல் பொதுவான ஒரு அரசியலும் பொதுவான ஒரு ஆட்சியிலும் தான் அவர் கொடுத்தார். அதைத்தான் அந்த பத்திரிகை சுட்டி காட்டுது. அவர் சொல்கிறார், இன்னொரு 10 வருடங்கள் திரு எம்ஜிஆர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் ஆன்மீக அரசியல் நிலை கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில். ஒருவேளை எம்ஜிஆர் வராமல் போயிருந்தால் அந்த ஆன்மீகமே வேறு மாதிரி திசை மாறி போயிருக்கும். ஏன்னா அவருடைய காலத்தில் தான் பகிரங்கமாக மூகாம்பிகையை வணங்கினார்,
மூகாம்பிகையின் தாய் உருவத்தில் பார்க்குறேன்னு சொன்னார். அதை போலவே காஞ்சி சங்கராச்சாரியார் அவருடைய சந்திப்பு நடந்தது. கிருபானந்த வாரியாரை மதித்தார். அவர் வந்து காலத்தில் நீங்கள் பாருங்கள், வயலூரில் ஒரு 15,000 ரூபாய் அந்த காலத்திலேயே, எப்போது எம்ஜிஆர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு கிருபானந்த வாரியார் கேட்குறாரு வயலூர் முருகன் கோவிலை சீரமைக்கணும்னு. அப்போ சொந்த நிதியில் ஒரு 15,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், கேபி சுந்தரம்பால் அவங்க அந்த அம்மா 1962 நினைக்கிறேன், அந்த அம்மா வந்து கொடுமுடியில் ஒரு தியேட்டர் திறக்கிற போது எம்ஜிஆர் வந்து வரவேற்கிறாங்க. எம்ஜிஆர், திரு ஜெயலலிதா, திரு கருணாநிதி 3 பேருமே ஒரே ஒரு வேனில் போகிற மாதிரி கூட ஒரு ஸ்டில் இருக்கும். அந்த நிலையில் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு திருநீர் இடுறாங்க கேபிஎஸ் அம்மா. உடனே அதை எம்ஜிஆர் கலைக்காமல் இறுதி வரைக்கும் அதை அப்படியே கலைக்காமல் வச்சுருந்து அது நிகழ்ச்சிக்கு முடிஞ்சு தான் கலந்துட்டு வர்றார். அந்த அழிக்கிற குணம், அதை வந்து மற்றங்களை துவேஷிக்கிற குணமெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் படங்கள் கூட பார்த்தீங்கன்னா கடவுள் ஏன் கல்லானான்னு பாட்டே ஆரம்பிப்பார். அது மட்டும் இல்லை, தனிப்பிறவின்னு ஒரு படத்தில் அவர் வந்து முருகன் வேடம் போட்டிருப்பார். உழைக்கும் கரங்கள் படத்தில் சிவன் வேடம் போட்டிருப்பார். அதாவது அவருடைய கட்சி வந்து நாத்திகவாத கொள்கையை பரப்பினா கூட, ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1964 திரு தேவர்களுடைய ஐயாவுடைய அழைப்பு இணங்க மருதமலையில் போய் அங்கே அந்த படிகளுக்கெல்லாம் விளக்கு போடும்போது, அந்த விளக்கு அமைக்கும் போது இவர் தான் அதை முதல்ல அந்த சுவிட்ச் போடுறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி போனாலும் திரு நம்பியார் சாமிகள் அவர் வந்து பாருங்கள், அவருடைய மகனுக்கு மூத்த மகன் சுகுமாரும் திறந்தார். அவர் பாருங்கள், அவர் பழனியில் வந்து பெயர் வைக்கிற வைபவம் அன்றைக்கி பழனி கோயிலுக்கு இவர் போய் இவர் தலைமையில் வந்து அந்த வைபவம் நடக்குது. திரு எம்ஜிஆர் மறுக்கவே இல்லை. அவர் எந்த நேரத்துலையும் எந்த சமயத்துலையும் எதையும் தூஷிக்கவும் இல்லை. எதையுமே அவங்கவங்க அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கவங்க சமயம் அவங்கவுங்க உண்மையானது, எல்லா சமயம் ஒருங்கிணைத்து தான் சமமாக பாவிக்கணும்னு சொல்கிறதே எம்ஜிஆர் தான். அதை அவர் குறிப்பிட்றார். ஏன்னா இன்றைக்கி அவர் காலத்தில் பாருங்கள், ஆன்மீகங்கிறது என்ன, அவனுக்குள்ளே அவன் இருக்கிறான் அப்படின்னு அதை புரியுறது தான் ஆன்மீகம். அவனோடு அவன் இருக்கிறான், அவனுக்குள்ளே அவன் இருக்கிறான். யார் அவன்றது யார், அது இறைமைனா வச்சுங்க, என்னன்னா வச்சுங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைசியுடைய லட்சியம் என்ன அப்படின்னா இறைமை நிலையை சேர்வது தான். அதனால தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதுதான் தாத்பரியமான ஆன்மீகம். நாம் இறைநிலையை அடையணும்னா என்ன, இறைவன் நிலையை போய் அடையிறது அர்த்தம் இல்லை. நாமளே நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு இந்த ஆன்மீகம்ன்ற அந்த ஒரு ஆன்மாவுடைய அறிவை, ஆன்மாவை பற்றிய அறிவை அறிவதற்கு நாம் நல்லொழுக்கத்தோடும் நல்லெண்ணத்தோடும் எல்லா உயிர்களும் சமம் என்ற நினைவோடும் நாம் அந்த பாதையில் நாம் பயணிக்கிற போது அது ஆன்மீகமாகிடுது. அவர் எம்ஜிஆர் வந்து பாருங்கள், வழிபாடோ பூஜையோ புரஸ்காரமோ இல்லை தியானங்களோ, அதை விட அவர் என்ன நினச்சார், மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு சொன்ன திரு அறிஞர் அண்ணாவுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதையே வேதமாக்கி கடைசி வரைக்கும் மக்கள் சேவை செய்தார். அது மட்டும் இல்லை, எந்த நிலையிலும் அவர் நல்லொழுக்கத்தையும் நல்லெண்ணத்தையும் விடவே இல்லை. அதனால தான் அவருடைய வாழ்வியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு KP ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். அவருடைய மெய்காப்பாளராக இருந்தவர். அவர் எழுதியிருப்பார், ஒரு முறை மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் அங்கே சிஎம்மாக இருக்கிறாரு. அங்கே நடந்த முறைகேடுகளை பார்த்து திருவெம்பாவை படிக்கிறவங்க ஒரு முறைகேட்டு நடந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள திருத்துறதுக்காக போய் அங்கே வழிபாடு பண்ணும்போது கூட பாருங்கள், திரு KP ராமகிருஷ்ணன் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாராம். பக்கத்திலேயே பாதுகாவலர் ஆறுமுகம் வந்து சைன் பண்ணுறாராம், இந்த பாருங்கள் சிஎம் வந்துட்டார்னு. உடனே எம்ஜிஆர் பக்கத்தில் வரும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, KP ராமகிருஷ்ணன் நல்லபடியாக சாமி கும்பிட்டுமே, இப்போ என்ன அது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி பாதுகாப்பு அதிகாரி ஆறுமுகத்துக்கிட்டே சொன்னதாகவும், அவர் கும்பிட்டு வந்த பிறகு KP ராமகிருஷ்ணன் கிட்ட நல்லபடியாக சாமி கும்பிட்டியாப்பா, நல்லா வேண்டிக்கிட்டியா, நல்லா வணங்கினியான்னு சொல்லி, அதாவது அவர் என்ன சொல்கிறார் KP ராமகிருஷ்ணன், தான் வணங்குறோம் இல்லைன்றது அவர் ரகசியமாக தான் வச்சுருந்தார். எப்போ கட்சியில் இருக்கிற போது, கட்சியை வந்துட்ட பிறகு வாடிசாரதை சொல்லுவார். அவர் என்றைக்குமே அவர் வந்து நாத்திகவாத கருத்துக்களை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அதனால தான் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளின்னு சொல்லி ஒரு பாட்டே, எல்லா பாட்டும் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் எல்லா உயிர்களையும் சிரிக்கிறான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் பாட்டு இருக்கும். நிறைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டில், மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும், அதுவும் எம்ஜிஆர் பாட்டு தான். பாருங்கள், அவர் வந்து அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியை மட்டும் இல்லை, அப்பழுக்கற்ற ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்கிறார். எப்படி தன்னை பண்புகளும் அவர்கிட்ட சேருதுன்னு சொன்னால், அந்த ஆன்மீக அந்த பாதைக்கு பாருங்கள், அந்த நல் ஒழுக்கம், நல் எண்ணம், நல் அன்பு, நற்கருணை, நற்சிந்தனை, நல் பரோபகாரம், நல் இரக்க சிந்தனை, இது எல்லா பண்புகளும் மொத்தமாக உங்களுக்கு எங்கே வரும்னா அந்த ஆன்மீகம் இருந்தால் தான்
எல்லா பாதையும் சரியாகும். அதனால தான் அந்த ஆன்மீக அரசியல்னு சொல்கிறத அவர் அந்த பத்திரிகை ஆசிரியர் குறிப்பிடுறாரு. அற்புதமான ஒரு ஆன்மீக அரசியல்வாதியாக இருந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவரால் தான் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்காவது இருக்குது. ஒருவேளை அந்த 1987 மறையாமல் இன்னும் ஒரு 10 வருடம் இருந்திருந்தார்னா அந்த ஆன்மீக அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் நிலை கொண்டு இருக்கும். உடனே பாருங்கள், நாம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற அரசியல் அரசியலை பற்றி பேசினாவே எப்படி இருக்கு பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, பகிரங்கமாக அரசியல் மேடைகளில் சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அவங்கள சொல்கிறாங்க, சனாதனம் ஒரு டெங்கு, ஒரு கொசு, அதை ஒழிக்கணும், அதை அழிக்கணும். என்ன விஷயம் அது? சனாதனம் என்பது புராதனமான ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டது, அவ்வளோதானே தவிர அதில் இருக்கிற எத்தனை ஒரு அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ சுலபமாக சொல்லிட முடியுமா? அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை விமர்சிக்கலாமா? ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, இப்போ என்ன சொல்ல முடியும்? காலத்தினுடைய கோலம் இது, ஒரு கலிகாலம் தான் இது. என்னென்னா, ஏன் நான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அடுத்த மதத்தை நொந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பேட்டியில் சொல்கிறார், நீங்கள் பதவிக்கு வந்த உடனே சிறுபான்மைகளுக்கு தனியாக பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டேன்னு சொன்னார். அதில் ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன். அவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சிறுபான்மை பெரும்பான்மை பிரிக்க மாட்டேன், எல்லோரையும் நான் ஒரே மதம் நடத்துவேன். ஏன்னா அப்படி ஒரே பார்வை நடத்தும் போது தான் யாருக்கும் எந்த மனத்தாங்களும் வராதுன்னு சொல்லி பகிரங்கமாக அவர் அறிவிக்கிறார். எப்போ பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலே அதை பேட்டி கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு விசாலமான அந்த ஒரு இதயம் இருந்தது, விசாலமான அந்த பார்வை இருந்தது, விசாலமான ஒரு விழிகள் இருந்தது அவர்கிட்ட. ஆனால் அந்த மாதிரி நம்முடைய துரதிர்ஷ்டம் அவருக்கு பின்னால் அது கிடைக்கல. அதனால தான் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அவர் எப்படி மற்ற தெய்வங்களை வழிபட்டாரோ, மற்றவங்க தெய்வங்களை எதையுமே இழுக்கு சொல்லாமல் இருந்தாரோ பாருங்கள், அவரே இன்றைக்கி தெய்வமாகி மலேசியா நாட்டிலெல்லாம் பாருங்கள் அவருக்கு அவர் கோவிலே அமைச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மலேய மக்கள் சீன மக்கள் தமிழ் மக்களை விட்டுருங்க, மற்ற மக்கள் கூட வழிபடுறாங்க. தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே கோவில் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் அந்த இறை நிலையோடு வாழும்போது அவன் தெய்வமாக வழிபடப்படுகிறான். இதுதான் முக்கியம். அந்த வகையில் நாமளும் இந்த அரசியலும் அந்த அரசியல் சார்ந்த ஒரு எல்லா அடுத்த தலைமுறையும் வரணும்னா ஒரு ஆன்மீக அரசியல். ஆன்மீகம்னா பக்தி மட்டுமே இல்லை, அதுதான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். பக்திங்கிறது கோவிலுங்கிறதெல்லாம் ஒரு ஆவணம் கற்றுக்கிற மாதிரி, அதெல்லாம் அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து மாறிக்கணும். அங்கேருந்து மாறுறதான் சொன்ன பாருங்கள், அன்பு, நன்றி, கருணை, சேவை, பரோபகாரம் தான் சொன்ன பாருங்கள். இந்த பண்புகளெல்லாம் இது வளர்ந்தாதான், இது வந்தாதான், இதனுடைய தாற்பயம் தான் உங்களுக்கு உருமாற்றம் ஆன்மீகமாக மாறுது. அந்த ஆன்மீகம் இருந்தால் தான் நல்லெண்ணமும் நல் ஒழுக்கமும் நற்சிந்தனையும் வரும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான தமிழ் தீயை ஆதரிக்கிறவங்க, பேசுகிறவங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர். சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவியாக தராங்க. அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடையனாக இருப்பேன். என்னென்னா, இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது, இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா, கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை. அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம். உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்கள் எல்லாருக்காகவுமே நான் இறைமையை பிரார்த்திக்கிறேன்.